எங்கண்ணா போயிட்டீங்க? ஏண்டா சூப்பர் பார்ட்டின ஒரு ஹண்டர் ஃபேமிலியோட பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தாரு. ஹண்டரா? அதானே இந்த துப்பாக்கி எல்லாம் வச்சு சுடுவாங்களே. ஓ ஃபாரஸ்ட் ஆபீசரா? சரி சரி மேட்டருக்கு வா. நல்ல லாட்ஜ் வேணும்னு கேட்டாங்க. அப்படியே கவுத்து இங்க கூட்டு வந்துட்டேன். சீக்கிரம் ரூம் கொடுங்கண்ணே. பரவாயில்லடா, நீ கூட சமயத்துல அசத்துறடா. இவரு ஹண்டரா? துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காரு. நீ கூட தான் காக்கி சட்டை போட்டிருக்க. காக்கி சட்டை போட்டவங்கள போலீஸாரா? ஒரு ரூம் கொடு சாமி. ரூம் இல்ல. ஏன் சாமி? துப்பாக்கி வச்சுக்கிறவனுக்கு நாங்க ரூம் கொடுக்கறது இல்ல. பரவாயில்ல சாமி. चलो 5 स्टार होटल और रूम पर देंगे और जी इन्ना लाज वச்சிக்குது ஒரே நாத்தாடிக்குது கொட்டுட்டேன் அரே கொட்டா ஏற்கனவே லாஜ் யாரு லாஜ்க்கு போர்டு கேடா இடிக்குது ஓடிடு என்னங்க ஏன் இருட்டுல உட்கார்ந்து படிக்கிறீங்க? கரண்ட் கட். கரண்ட் கட்டா? லாட்ஜ்ல இருக்க? தெரியல. ஃபியூஸ் போயிருக்குமா என்னமோ? டேய், அவங்க வீட்ல ஃபியூஸ் போயிடுச்சா? நான் போய் ஃபியூஸ் மாத்திட்டு வந்துறேன். டேய், ஃபியூஸ் எல்லாம் ஒண்ணும் போல. பில்லு கட்டினாதானடா கரண்ட் இருக்கும். சார் சார் என்ன தம்பி? லாட்ஜுக்கு எலக்ட்ரிக் பில் கட்ட போறேன். அப்படியே உங்க கார்டு இருந்தா கொடுங்க, சேர்த்து கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல தம்பி, நீங்க போங்க, அப்புறமா நானே கட்டிக்கிறேன். எனக்கு தெரியும் சார். எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? உங்களுக்கு பரவாயில்ல, நிர்மலா படிக்கிறாங்கல்ல, எத்தனை நாளைக்கு தான் இருட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. எல்லாம் கேள்விப்பட்டேன் சார். மில் ஸ்ட்ரைக்ல இருக்கு, அதனால 2 மாசமா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் கட்டிடுறேன். ஸ்ட்ரைக் முடிஞ்சதும் நீங்க திருப்பி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்ன சார் இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், அதனால என்ன? தம்பி, நிர்மலா பஸ்ஸுக்கு பணம் இல்லாம 2 நாளா வீட்லயே இருக்கா. முடிஞ்சா நீங்க போற வழியில அவளை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறீங்களா? ஏங்க, இத முதல்ல சொல்லக்கூடாதா? அவங்கள வர சொல்லுங்க. நிர்மலா, என்னப்பா? சூர்யா உன்னை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணிடுறாராமா. அவர் கூட போய் நீ இறங்கிக்கோ. இந்தாமா. வரேம்மா. சூர்யா கூட போய் காலேஜ்ல இறங்கிக்கோமா. போமா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஆமா, நானே கலெக்டர் வேலையை பாக்குறேன். இனிமே உங்களை காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுறதும் ஈவினிங் பிக்கப் பண்றதும் தான் என் முதல் வேலை. தேங்க்யூ. பரவாயில்லைங்க. வரேங்க. டெய்லி நிர்மலாவை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பழக்கத்தினால அவங்களுக்கு என் மனசு புரிய ஆரம்பிச்சது. அவங்களும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிச்சேன். பார்த்தோங்க, இதெல்லாம் கீழே வைங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அரிசி மூட்டி உள்ள வச்சிருங்க. வாங்க தம்பி. லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கியாச்சு சார். படிக்கிறேன், கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க.
பருப்பு 2 கிலோ. இருக்கு தம்பி. புளி இருக்கு. கடலை பருப்பு 2 கிலோ. பருப்பு இருக்கு தம்பி. ரவை 1 கிலோ. ம். எண்ணெய் இருக்கான்னு பாருங்க. எண்ணெய் அதோ அது 2 பாக்கெட். இது காய்கறி 2 நாளைக்கு தான் வாங்கியிருக்கேன். மொத்தம் அவங்க அழுகி போயிடும். வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். வாஷிங் பவுடர் 2 பாக்கெட் இருக்கு. அம்மா சக்கரை லிஸ்ட்ல விட்டு போச்சு. இரு. மைதா 1 கிலோ. என்னங்க? கொண்டக்கடலை இது. ஒரு நிமிஷம் தம்பி. என்னம்மா? லிஸ்ட்ல சக்கரை விட்டு போச்சா? இப்ப போய் சொல்லிக்கிட்டு என்னங்க? ஒண்ணும் இல்ல, லிஸ்ட்ல சக்கரை விட்டு போச்சுங்களா? அட இத சொல்றதுக்கு எங்க கூச்சப்படுறீங்க? இதோ ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க. சார், இந்தாங்க சக்கரை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்லைங்க. இந்த 2 மாசமா நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறீங்க. இதுக்கெல்லாம் நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. என்னங்க, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் உதவிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வரேங்க. வரேங்க. தம்பி என்னங்க, தம்பி காஃபி சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என்னடி அவர் என்ன அண்ணியம்மா? தம்பி கிம்பின்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுடி. நிர்மலா, சீக்கிரமா ஒரு காஃபியை போட்டு நீயே மாப்பிளை கொண்டு வந்து கொடுமா. கொடுமா. சூர்யா, என்ன இவர் உன்னை பாக்குறதுக்கு உங்க ஊர்ல வந்திருக்கிறாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. மேல வர சொல்லு. போங்க. சரிங்க. வணக்கம் சார். வணக்கம். இது உங்க ஸ்கூல் வாத்தியார் கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள மாணவன் சூர்யாவுக்கு உன் ஆசிரியர் ராமநாதன் எழுதிக் கொள்வது. இக்கடிதம் கொண்டு வரும் செல்வம் என் உறவுக்கார பையன். ஒரு வேலை விஷயமாக சென்னை வந்திருக்கிறான். அவனை சிறிது காலத்திற்கு உன் அறையில் தங்க இடம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நூத்தி 1 யாரும் கீழே இருக்கு. அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரிங்க. வேற ஏதாவது வேணா கேளுங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். காட்ட ஆரம்பிச்சிட்டிய. அது ஏன் ஆளு. ஏன் ஆளுன்னு? நான் லவ் பண்ற பொண்ணு. சாரி சாரி.
Congratulations. You are appointed as a general manager. Thank you, sir. Thank you very much. Thank you. டாடி எனக்கு ஒரு 10,000 வேணும். Okay. By the way, she is my daughter, Shruti. Oh. He is our general manager, Mr. Selvam. ஹலோ. ஹாய். Send it to Okay, sir. I'll take leave. Okay. Thank you. That's right. Correct. சூர்யா உன் கூட ரூம்ல தங்கி இந்த செல்வத்துக்கு ஏதோ பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சான். ரூமை காலி பண்ணி போயிட்டான்ப்பா. கிட்ட சொல்லிட்டு போச்சோன்னே ஃப்ரீயா இருந்தா போன்ல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாத்தியாடா வரும்போது எவ்வளவு பாவமா இருந்தான். இப்ப வேலை கச்சோன்னே சொல்லிக்கான் கொள்ளாம போயிட்டான். இவர்கிட்ட போன்ல பேசணுமாமா? பெரிய அவரு எனக்கு வந்த அன்னைக்கே தெரியும்டா. அவன் ஃப்ராட் அவன். சாச்சா அப்படி இல்லடா, அவனுக்கு என்ன அவசரமோ யாருக்கு தெரியும். வா. ஒரு நாள் என் TS50 ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஸ்டார்ட் பண்ண முடியல. தற்செயலா செல்வம் அந்த பக்கமா அவன் கார்ல வந்தான். வேற வழி இல்லாம நிர்மலாவை அவன் கூட அனுப்பிச்சு வச்சேன். வாங்களே காஃபி சாப்பிட்டு போலாம். ஓகே. அப்பா வணக்கம் சார். வணக்கங்க. எனக்கு தெரியுதுங்களா? சூர்யாவோட ஃப்ரெண்டு தானே, உட்காருங்க. தேங்க்ஸ். சூர்யாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. எடுத்துக்கிட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இந்த சமயத்துல எங்க மாமாவுக்கு சீரியஸ்னு எனக்கு டெலிகிராம் வந்தது. நான் அவசரமா ஊருக்கு கிளம்பி போனேன்.